ஆஸ்ட்ரோஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான ஒரு பெயர்ச்சிங்க. மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நம் வாழ்வு மட்டுமல்ல, நன்மையை நோக்கி பயிற்சி அடைவது. நவ கிரகங்களில் 3 கிரகங்களுடைய பயிற்சி இந்த 2025 பார்த்தோம். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, அடுத்ததாக ராகு கேது பயிற்சி. இந்த 3 கிரகங்களும் பயிற்சியானதையுடைய எந்த விதமான நன்மைகளை நோக்கி மகர ராசிக்காரர்கள் நகரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் ஒரு அருமையான பயிற்சி சுக்கிரன் பயிற்சி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் களத்திரகாரகன் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்வு இன்பம் துன்பம் கலந்ததாக இருந்தாலும் கூட, எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் நம் வாழ்வில் சந்தித்தாலும் கூட அதை இல்லறத்தில் இருந்தே நாம் அனுபவிக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26/11/2025 20/12/2025 வரை ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் கூட, அதிலும் குறிப்பாக துலாமிலிருந்து விருச்சிகம் நோக்கி அவர் நகர்கின்றார், நுழைகின்றார். அதே நேரத்தில் விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அங்கேயே புதனும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். இப்போ 4வதாக வருகின்ற இவர் எந்த விதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்? ஒரு நல்ல நிகழ்வை நமக்கு தருவாரா? நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வராதா தொழிலில் வாழ்க்கையில் என்று ஏக்கி தவிப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக குறிப்பாக மகர ராசி எவ்வாறு இருக்கும்? அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கணும். சுக்கிரன் பயிற்சி மட்டும் சொன்னால் போராது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் ருண ரோக சத்ரு குருவாக இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த வக்ரமானார், வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். அந்த வகையில் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருந்து 11ஆம் இடத்தில் போராட்டத்தில் ஒரு நிம்மதி தந்தார். எத்தனையோ இழப்புகள் வந்தாலும் அதை ஈடு செய்தார். பிரிந்தவர்களை ஒன்று சேர வைத்தார். கொஞ்சமாவது வாழ்க்கையில் நிம்மதியை தந்தார். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ வக்ரம் நீங்கி இப்போ பாத சனியாக மாறுகின்றார். இது ஏற்கனவே பாதசனியாக இருந்து நமக்கு ஒரு சில பாடங்களை அவர் கற்றுத்தந்தார். இப்போ பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று. மகர ராசி ஆன்மீக அன்பர்களே, உங்கள் வாழ்வை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்வை ஒரு முறை யோசித்து பார்த்தீர்களா? எத்தனை பேருக்கு உதவினீர்கள்? பெற்ற தாயும் புறக்கணிக்கின்ற ஒரு காலகட்டம், தந்தையும் துரோகம் செய்கின்ற ஒரு காலகட்டத்தை சந்தித்திருப்பீர்கள். ஏழி போல் உங்களை பயன்படுத்தி தூக்கி ஓரம் வச்சுருவாங்க காரியம் முடிஞ்சோன்னா. ஆனாலும் மனம் கலங்காத மகர ராசி அன்பர்களே, அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ருணம் ரோக சத்ரு குருவாக இருக்கின்றார். இதுவரைக்கும் சந்திக்காத சத்துருக்களா, இதுவரை காணாத எதிரிகளா, நோய்களா, அத்தனையும் மீண்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு ராசி தான் மகர ராசி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைப்பதற்கு கடுமையாக போராடினீர்கள். அந்த கடனின் ஒரு பகுதியை அடைக்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார். இந்த சுக்கிர பயிற்சியில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சாதகமாக இருப்பதனால அரசு வேலைகளை முயற்சித்தாலும் சரி, அரசு வேலையிலிருந்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவால் அவ்வப்பொழுது மன உளைச்சல், ஒரு விரக்தி, மனதில் ஒரு வேதனை, எதிலுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இயல்பான நிலை ஏற்பட்டாலும் கூட கவலையே பட வேண்டாம். அந்த நிலையை யோககாரகனாகிய ராகு நிவர்த்தி செய்து விடுவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுகாதிபதினு சொல்லுவாங்க. இவனை ஏன் சுகாதிபதினு சொல்கிறாங்கன்னு, ஒரு மனிதனுக்கு சுகம் எதில் வரும் தெரியுங்களா? அந்த மனைவி, கணவர் மனைவி உறவு, அந்த பாசம், அந்த பந்தத்தில் தான். அதனால தான் அவரை களத்திரகாரகன் என்று சொன்னார்கள். சுகாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வந்து ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபதாபங்கள், எரிச்சல், வேதனைகள் இருந்தாலும் கூட, சிலர் பிரிந்தாலும் சிலர் பிரிந்தே விட்டாலும் கூட ஒன்று சேருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் அமைத்து தருகின்றார். வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம். அதே உறவுகள் சாதகமாகவும் உதவிக்கரன் மீட்டும். இதுவரை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உறவு என்பதெல்லாம் உதவாதமாக தான் இருந்தார்கள். தான் உண்டு தன் வேலையுண்டு தான் இருந்தார்கள் ஒழிய ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இதே காலத்தில் சகோதர சகோதரிகளால் நன்மை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். நீண்ட காலமாக பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்கள் பக்கம் தீர்வாகின்ற ஒரு அருமையான தருணமும் இந்த தருணம் தான். அதே நேரத்தில் சுக்கிரன் புதனுடன் பரிவர்த்தனை யோகம் செய்கின்றார்.
என்ன ஒரு அற்புதம் தெரியுங்களா? ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால், ஒரு நல்ல தொழில் அமைய வேண்டுமானால், நல்ல மனையால் நல்ல கணவன் அமைய வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா புதன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது சொல்லவா வேண்டும், அற்புதங்கள் விளைவதற்கு இதை விட ஒரு சாட்சி வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது அதே நேரத்தில் குரு நேர் பார்வையாக ராசியை பார்ப்பதனால மன தெளிவு ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருந்து அவர் தன்னுடைய பார்வை 7ஆம் பார்வையாக பார்த்தார். திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மிதுனத்துக்கு போயிடுவார். அவர் பார்வை தம்மை விட்டு நகர்ந்து விட்டதே என்றெல்லாம் அஞ்ச வேண்டாம். களத்திரக்காரன் சுக்கிரன் அந்த இடத்தை நிரப்பி செய்வார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மன தெளிவு, மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஒரு சுப நிகழ்வு நடப்பது, நற்செய்தி 4 திசைகளில் வருவதற்கான அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் வீண் பழிபாவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால், சில பெண்களினால் சில பாதிப்புகள் வர இருப்பதனால, எப்போ செய்த தவறு இப்போ எட்டி பார்க்க தொடங்குவதனால கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். அந்தரங்க விஷயங்களை யாரோடையும் ஆலோசிக்க வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது கவனமாக இருந்தாலே போதும். கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியாக விடலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ பாதசனி நடப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கையினாலேயே அபிஷேகம் செய்து வரணும். அற்புதமான ஒரு ஆலயம் அது. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தானே இந்த சுக்கிரன் பேசி நடைபெறுகின்றது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மன் நமக்கெல்லாம் தெரியும். 10 அவதாரங்களில் அற்புதமான அவதாரம் என்று தான் நான் சொல்வேன். 10ம் அற்புதம் தான். அந்த வகையில் நரசிம்மர் தனது 3வது கண்ணை திறக்கின்ற ஒரு காலம் என்று நம்பிக்கை உண்டு. அந்த 3வது கண் என்பது பாவங்களை நீக்கி நிம்மதியை தருகின்ற, சந்தோஷம் தருகின்ற, சத்ருபயம் இல்லாத ஒரு காலகட்டம். ஒரு முறை நரசிம்மர் ஆலயம் சென்று அவரை வழிபடுங்கள். தாயார் சன்னிதானம் சென்று ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து நீரை விலக்கி உள்ளே நெய் நிரப்பி தீபம் வெற்றி பாருங்கள். இந்த பாதசனி காலத்தில் பத்திரமாக உங்களை பார்ப்பார்.